நான் சுத்தமாக படிக்கவே இல்லை. நீ ஸ்கூல் போகவே இல்லை? நான் படிக்காத ஒரே காரணத்துக்காக என் பிள்ளை பிசியோதெரபி படிக்க வச்சுருக்கேன், பையனை ஆர்கிடெக்ட் படிக்க வச்சுருக்கேன். படிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையலையா இல்லை உங்களுக்கு? படிக்க அப்போ வசதி இல்லை, நீ என்னத்தை படிக்க வாய்ப்பு இல்லை, இப்போ ஆடு மாடு மேய் அப்படின்னு சொல்லி என்னை தட்டி கழிச்சிட்டாங்க. அப்படின்னு பயங்கர கஷ்டப்பட்டேன். ஹோட்டலில் வேலை பார்த்தேன், மூட்டை தூக்குனேன், ரிச்சா ஓட்டினேன், கை வண்டி இழுத்தேன். தீபாவளிக்கான பெட்ஷீட் வியாபாரம் பண்ணுவேன். தீபாவளிக்கு நைட்டு கடை போட்டு தீபாவளிக்கு 2 நாளைக்கு 3 நாள் வந்து பெட்ஷீட் வியாபாரம் பண்ணுவோம் சார். 3 நாளுமே அங்கே கடை வீதியிலே தங்கிடுவோம், அங்கேயே இருந்திருப்போம். பண்டில் மாதிரி மொத்தமாக ஆர்டர் இறக்கி அந்த 3 நாள் வந்துட்டு அந்த போர்வை வியாபாரம் வந்து சேல் பண்ணுவோம் சார். போர்வை, கைலி, பாய் இந்த மாதிரிலாம் அந்த 3 நாள் வந்து சேல் பண்ணுவாங்க சார். அது இல்லாமல் அப்பா வந்து பழைய இரும்பு விற்பாங்கள்ல சார், பழைய இரும்பு வாங்கி விற்பாங்கள்ல, அந்த வேலை பார்த்தாங்க. ட்ரம் விற்கிறது சொல்லவே இல்லையே சார் நீங்கள்? இது சொல்ல நிறையா இருக்குது. நான்லாம் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு கஷ்டமே படிக்காத முட்டாள் பல பேர் சொல்லி என் மனசில் யார் சொல்கிறாங்க? யார் சொல்கிறா? எங்கள் அண்ணன் எங்கள் தம்பியெல்லாம் சொல்லியிருக்காங்க, படிக்காத முட்டாள் உனக்கு வேட்டி கட்ட தெரியாது, காலுக்கு செருப்பு போட தெரியாது, நடக்க தெரியாது. அப்பா வந்து ஃபேன் ஷர்ட் போட்டாலே அவங்கலாம் வந்து வித்தியாசமாக பார்ப்பாங்க. இவனுக்கு எதுக்கு ஃபேன் ஷர்ட்டு, இவன் எதுக்கு லோயர் போடுறான் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆக்சுவலாக உங்களை வந்து படிக்காத முட்டாள்னு உங்களை வந்து நிறைய பேர் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து உங்கள் பொண்ணை ஒரு பட்ட படிப்புக்கு படிக்க வச்சிருக்கீங்க. உங்கள் பொண்ணு வந்து டிகிரி முடிச்சிருக்காங்கிறது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? எனக்கு அதோட சந்தோஷமே இல்லை. அடுத்த செகண்ட் நான் முடியாமல் தவறிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான். உங்களுக்கு தெரிஞ்ச அப்பா எத்தனை வேலை பார்த்துருப்பாங்க? ஃபர்ஸ்ட் அப்பா சொன்ன மாதிரி ரிக்ஷா ஓட்டியிருக்காங்க, ஹோட்டலில் போய் வேலை பார்த்துருக்காங்க. ஹோட்டலில் வேலை பார்த்தேன். ஹோட்டலில் இலையை எடுத்தால் ஒரு நாளைக்கு பூரா சம்பளம் தருவாங்க. அன்னைக்கு காலகட்டத்துக்கு 93 3 வேளை சாப்பிட்டுக்க, 2 நேரம் டீ குடிச்சிக்க, 30 ரூபா கையில் வாங்கிக்க. அந்த இலையை எடுத்து ஒண்டி போடணும். காலைல 3 மணிக்கு எழுப்பிவிடுவோம், நைட்டு 12 1 மணிக்கு தான் படுக்க வைப்பாங்க. நான் காலைல 3 மணிக்கு எழுப்பிவிட்ருவாங்க. நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த நம்ம அந்த படிக்காமல் இருக்கிறதா ஒருத்தன்ட்ட போய் அடிமையாக வேலை பார்த்தோம். நம்ம பிள்ளை அப்படி இருக்கக்கூடாதுன்னு என் பிள்ளைகளை பிசியோதெரபி படிக்க வச்சுருக்கேன், பையனை ஆர்கிடெக்சர் படிக்க வச்சுருக்கேன். இப்போ அவருடைய ஒரு நாள் 24 மணி நேரம், எல்லாத்துக்கும் 24 மணி நேரம். அதில் 24 மணி நேரத்தில் அவருடைய எவ்வளோ நேரம் உழைப்புக்கே போயிடும்? ஆல்மோஸ்ட் ஒரு 12 hours அதுக்கே போகிற மாதிரி தான். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை வைப்பேன். ஒரு இளம் வயதில் ஓட முடியும், எனர்ஜி இருக்கும். இப்போ உங்களுக்கு வயசு என்னங்கய்யா? இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ உங்கள் வயசு என்ன? இப்போ எங்களுக்கு 52 வயசு ஆகுது. 52 வயதில் இப்போ 12 மணி நேரத்துக்கு மேலே வளவுக்கு உடம்பு வலி இருக்காதா? அது எப்படி சூழ்நிலைகள் இருக்கு? மாதம் மட்டும் இஎம்ஐ மட்டும் 60,000 இஎம்ஐ கட்டி ஆகணும். இது ஃபீஸ் படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஃபீஸ் கட்டணும். அது இல்லாமல் இஎம்ஐ இருக்குது. அண்ணனை வந்து அங்கே தியாகராஜர் காலேஜில் படிக்க வச்சோம், அதுக்கே ஃபீஸ் ரொம்ப ஹை ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக வாங்கின கடன், எனக்காக வாங்கின கடன் எல்லாமே சேர்ந்து நிறைய இருக்கனால ஓடிட்டே இருக்க மாதிரி தான் அவங்களோட சுச்சுவேஷன் இருக்குது. ஒரு 10-17 வயசுலேருந்து உழைக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏஜ் அவங்களுக்கு 52, கிட்டத்தட்ட ஒரு 30-32 வருஷத்துக்கிட்ட வேலை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போவும் அப்பா வந்து வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நைட்டு என்னட்ட சொல்ல மாட்டாங்க, அம்மா கிட்ட சொல்லுவாங்க. வண்டி ஓட்டி அங்கே பின்னாடி உட்கார இடத்துலாம் ரொம்ப புண்ணாயிருச்சு, மாங்காய் பிறந்த மாதிரி பொழந்துருக்கு, என்னால் அடுத்த நாள் வண்டி ஓட்ட முடியல. இன்னும் இப்போ ஷோவுக்கு வரப்போ கூட சொன்னாங்க, என்னால் ரொம்ப நேரம் வந்து உட்காந்துருக்க முடியாது பாப்பா, அதனால நல்லா வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நான் சின்ன என்னால் வாங்கன்னு சொல்லி கம்பல் கூட பண்ண முடியல, அவங்களோட சுச்சுவேஷன் உட்கார முடியாது அப்படின்றப்ப. இருந்தாலும் அப்புறம் அவங்களா யோசிச்சு நான் வரேன் அப்படின்னு சொல்லி எனக்காக சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்க யார் அவங்களுக்கு? மம்மி. அம்மா. ஓகே. அம்மா என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்ன வேலைலாம் பார்க்குறாங்க, இது உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போத்துக்கு கார்மெண்ட்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. கார்மெண்ட்ஸில் வந்து 24 ஹவர்ஸுமே அவங்க ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணாங்க. சிங்கிள் மதர் ஃபஸ்ட் அவங்க. நாங்கள் 2 பேருமே அக்கா சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. 2 பேருமே நாங்கள் படிக்கிறதுக்கு இது எல்லாமே மம்மி மட்டும்தான் இருக்காங்க. மம்மி மட்டும்தான் எல்லா ஒர்க்குமே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்னெல்லாம் வேலை பார்க்குறீங்க ஆக்சுவலாக? இப்போதைக்கு நான் வந்து ஒரு சின்ன கார்மெண்ட்ஸ் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கேன் சார். பட் இதுக்கு முன்னாடி நாங்கள் கடந்து வந்த பாதைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான சூழ்நிலை தான் நாங்கள் கடந்து வந்திருக்கேன். இந்த பாப்பாவை இப்போ பேசினா இல்லைங்களா, ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க டேடி வந்து சிக்கானாங்க. 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சுச்சுவேஷனில். ஒரு 11 இயர்ஸ் நாங்கள் டயாலிசிஸ் மட்டும் பண்ண வேண்டியது. அந்த நேரங்களில் என்னால் ஒரு கண்டினியூஸாக ஒரு 8 மணி நேரம் வேலை கூட என்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. வாரத்தில் 3 நாள் வந்து நாங்கள் மெடிக்கல் இஷ்யூக்காக டயாலிசிஸ்க்காக போக வேண்டிய சூழ்நிலை. நாங்கள் அந்த நேரங்களில் வந்து இந்த மகளிர் லோனுங்களுக்கு போயிட்டு நின்று ஆளுங்க சேர்த்து சுய உதவிக்குழுக்களுக்கு ஆளுகள் சேர்க்குற வேலைங்களில் போயிட்டு பார்க்கும்போது, ஏன்னா அதில் வந்து ஒரு குழு சேர்த்தோம்னா ஒரு 2000 ரூபாய் கிடைக்கிறது வந்து ஒரு 10 நாளைக்கு ஒருக்கான விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு டயாலிசிஸ்க்கு நாங்கள் 2500 ரூபாய் 3000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம், பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அடுத்து இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் இப்போ இந்த டேப்லெட்ஸ்லாம் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய இதுங்க ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. லாக்டவுன் போட்ட பீரியடு, யாருமே வெளியே போக மாட்டாங்க. அந்த டைமில் அவங்க டேடி
அப்படி இதுவாயிட்டாங்க. வேறு சூழ்நிலையே கிடையாது. என் 2 பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு நான் தனிமரமாக நிற்கும் போது யாருடைய உதவியுமே எங்களுக்கு இல்லை. எல்லாருக்குமே லாக்டவுன் வந்து வேலை இல்லாமல், வேலை இருந்தவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாத அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. என்னென்னா 560 ரூபா ஒரு நாளைக்கு. அந்த டேப்லெட்ஸ் கொண்டு போயிட்டு நாங்கள் வீடு விட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. வீட்டு ரிலேட்டிவ்ஸே வந்து அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு, அவங்க அந்த ரூமில் இருக்கிறாங்க, அவங்களால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், தள்ளி இருக்கிற அந்த சூழ்நிலையில் நான் என் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக வீடு வீடாக போயிட்டு அந்த டேப்லெட்டும் கொண்டு போய் கொடுக்கணும். அதை பிளட் டெஸ்ட் கொண்டு வந்து அந்த அவங்களுக்கு செக் பண்ணி எதுவும் கொடுப்பாங்க ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் கொண்டு போயிட்டு நாங்கள் கொடுக்கணும். 2 பேர் எங்கள் டீமில் சிக்கா கூட ஆனாங்க. ஆனாலும் எங்களுக்கு வேறு வழிகள் கிடையாது. என் குடும்பத்தை நான் காப்பாற்றியே ஆகணும், என் 2 பிள்ளைங்களை காப்பாற்றி ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில் தான் நான் அந்த வேலைக்கு கூட நான் என்னை பொருட்படுத்தாமல் போனேன். ஃபஸ்ட்டு பழைய இரும்பு எடுப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த வேலை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் கரும்பு வெட்டுவார். கரும்பு எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாச்சு தொடர்ந்து கரும்பு வெட்டுவாங்க. எப்போ அந்த கரும்பு வெட்டில் எந்தெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவரால் கரும்பு வெட்டு முடிச்சுட்டு வந்து ஒரு நாள் படுக்கிறாரு, எழுந்துக்க முடியாமல் படுக்கிறாரு, சாப்பிட முடியல அன்றைக்கி நைட்டு. ஆனால் அடுத்த நாள் போகல அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைலத்தை எடுத்து மூக்கு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டு அவரால் எதுவுமே எந்த வார்த்தையும் பேசாமல் அந்த வேலைக்கு போயாரு. அங்கே போனால் தான் கொஞ்சம் எங்களுக்கான வருமானம் அப்படின்ற மாதிரி அப்பா வந்து எங்களுக்காக அவரோட வாழ்க்கையே இது வரைக்கும் எங்களுக்காக மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கு. மூக்கில் தைச்சா என்ன ஆகும்? ஏன் மூக்கில் தைச்சிக்கிறாங்க சார்? ஃபுல்லாக மூக்கில் தேய்ச்சிக்கிட்டேன் அப்படின்னா தண்ணி வரது, தூக்கம் வராது. கரும்பு வெட்டுறது ரொம்ப ப்ரெஷரான வேலை, தூக்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டு கரும்பு வெட்ட போயிடுவார். அது இல்லாமல் நெல் மூட்டை தூக்குவாங்க. கரும்பு வெட்டிட்டு வந்து வீட்டுக்கு வந்து அப்பா மோளம் அடிப்பாங்க. மூலமா? ஓ, இது நல்லது கெட்டதுலாம் ஒரு நாள் அழுதுன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா கரும்பு வெட்டிட்டு அவரால் முடியாமல் வந்திருக்காரு வீட்டில். நான் ஃபோட்டோ எடுக்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். அந்த ஃபோட்டோ எடுக்கிற ஃபங்க்ஷனில் இவர் மோளம் அடிச்சிட்டு இருக்காரு. ஓ, எனக்கு ஒரு டைமிங் இருக்கும், ஆனால் எங்களுக்கு முன்னாடி அவங்க போகிறோன்றதுனால அந்த இடத்துல என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் எவ்வளோ ரீசன் சொல்லியிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் ஒரு ரீசன் கூட சொல்லாமல் எங்களுக்காகவே முழுசாகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சார் தூங்குவீங்க? சார் தூக்கம் அந்த டைம் தான்ட்டு கிடையாது சார், இந்த ரெஸ்ட் கிடைக்கிறப்ப தூங்குவேன் சார். உங்களோட ஆசை என்ன சார்? இவ்வளோ வேலை பார்த்துட்டீங்க, ஃபேமிலிக்காக ஓட்டுறீங்க, உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஆசை இருக்கும்ல? எனக்கு என் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சிருக்கு தான் சார். அது குடும்பத்தோட சார். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும், இல்லை இந்த ஊருக்கு போகணும்? இல்லை சார், எனக்கு எல்லாமே எங்கள் பசங்க தான் சார் வாங்கி தருவாங்க. நான் எனக்குன்னு போய் ஒரு துணி எடுத்தது கிடையாது சார். அவங்களுக்கு ஆசை நிறைய இருக்கும் சார். ஒரு நாள் அக்கா கிட்ட சொல்கிறாரு, எங்கள் அக்கா என்கிட்ட அழுதுன்னு வந்து சொல்லுது. எங்கள் அக்கா கிட்ட போய் சொல்லியிருக்காரு, இன்றைக்கி தான் என் வாழ்நாளில் ஒரு ஐஸ்கிரீமை முழுசாக சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கிட்ட சொல்லும் போது எங்கள் அக்கா என்கிட்ட அழுதுன்னு எந்த வயசில்? இப்போ சார் ஒரு 3 வருஷம் இருக்கும் சார். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் வந்து சொன்னாப்புல, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதே நீங்கள் ஒரு 50 வயசில் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க, முழுசாக சாப்பிட்டீங்கன்னு. அது மாதிரி உங்களுக்கு வேறு சின்ன சின்ன ஆசைகள் வேறு எதுவுமே இல்லையா சார்? இல்லை சார், இப்போ நான் தனியாக சாப்பிட்றத விட அதை வாங்கிட்டு வந்து குடும்பமாக சாப்பிட்லாம் சார். சார் குடும்பமாக ஓகே சார், உங்களுக்கு சார் ஆசைப்படுவேன். உங்கள் அப்பா மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஃபேமிலிக்காக மட்டுமே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்து தனக்கு விருப்பு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பண்ணும்போது ஒரு காலகட்டத்துக்கு மேலே தனக்கு என்ன பிடிக்குங்கிறது அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவருக்கு முன்னால் வந்து நிற்கிறது தான் ஆசைகளை தாண்டி குடும்பம் வந்து நிற்கிது. அதனால தான் அவரால் யோசிக்க முடியல.